The land meets the sea, and the sky echoes with the roar of strength. A new chapter of India's power begins at the dawn of the Mega Tri-Services Exercise 2025. On every inch of our soil stands the courage that guards a billion dreams. This is the strength of the Indian Army. In the boundless skies, where speed meets precision, soars the pride of the Indian Air Force. Across the deep blue, where silence meets strength, the Indian Navy. From the guardians of the sky, to the sentinels of the sea, and to the amphibians on the land, and the steel on the deserts. One flag, one force, one nation. The power of integration comes live in the Mega Tri-Services Exercise 2025. The skies will thunder, the seas will stand guard, the amphibians will rise strong. Coming soon, India's Tri-Service Exercise. Gear up for exciting updates as the action unfolds. வணக்கம். இந்த பதில நாம பார்க்க போகிறது 4 முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். டிஃபென்ஸ் பற்றியான தலைப்பில் நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்திய இராணுவம், இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை மூன்றுமே சேர்ந்து முதல் முறையாக திரிசூல் என்ற ஒரு டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் ட்ரில்ல பண்ண போகிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது ரஷ்யா இந்த மாத 30ஆம் தேதி 2 முக்கியமான தன்னுடைய வெப்பன்ஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகமே திக்குமுக்க ஆடிக்கு இருக்குது. அந்த 2 என்ன வெப்பன்ஸ்ன்றதை பற்றி பேச போகிறோம். மூன்றாவது, ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா 30 வருடங்களுக்கு அப்புறமா முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்த போறதா சொல்லப்படுகிறது. இறுதியாக ரஃபால்க்கும் Su-57Eக்கும் நடக்கிற ஒரு போட்டி, யார் அதிகமான ஆஃபர் தராங்க அப்படின்றதுக்கான ஒரு பேரம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம 4 விஷயத்தை பேச போறோம். முதல்ல நம்ம பேச போறது இந்திய சுதந்திரம் வாங்கி, அதாவது இந்திய இராணுவத்திலே இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் 3 படைகளுமே சேர்ந்து ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் டிஃபென்ஸ் ட்ரில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அப்படியே நடந்தாலும் சின்னதாக நடக்கும், ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டும் நடக்கும், வெஸ்டர்ன் ஆர் ஈஸ்டர்ன் ஆர் எனி அதர் கோஸ்டல் ஏரியா. ஆனால் முதல் முறையாக வெஸ்டர்ன் பார்டர்ல முதல்ல நடக்குது. அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி 12 நாட்கள் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இது மூன்றுமே சேர்ந்து மிகப்பெரிய ட்ரில் நடத்துகிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் உடைய 40 போர் விமானங்கள், தட் இன்க்ளூட்ஸ் ரஃபேல், Su-30 MKI, தேஜஸ், மிராஜ் போன்ற விமானங்கள், அப்பாச்சி போன்ற அட்டாக் விமானங்கள் மற்றும் ஷிலாங் Mi-26, MH-60R, P-8I போன்ற விமானங்களும் ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான இந்த போர் ஒத்திகையில் கலந்துக்கிறாங்க. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 20,000, கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியே சொல்லலாம், ஒரு கம்பெனி 20,000 சோல்ஜர்ஸ் கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன பார்க்கப்படுகிறதுனா, ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சர்வேலன்ஸ் அண்ட் ரிகானிசன்ஸ் அண்ட் சைபர் வெல்ஃபேர் ஆப்ரேஷன்ஸ், ட்ரோன்ஸ் மூலமாக, சேட்டிலைட்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் எடுத்து, அதாவது 21ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய போருக்கான முதல் ஒத்திகை முழு வீச்சு நடக்கிறது. இதுதான் முதல் முறை. இது ஏன் இந்தியா இப்போ நடத்துது? இந்த விஷயம் அக்டோபர் 26ஆம் தேதி டிஃபென்ஸ்லேருந்து, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு அறிவிப்பு ப்ரெஸ் மீட்டில் மூலமாக அறிவிக்கப்படுகிறாங்க. அடுத்த 4 நாளில் 12 நாள் நடக்கணும். அதுக்கு அடுத்த நாள் அறிவிக்கப்படுகிறது பே ஆஃப் பெங்கால்லையும் இந்த ட்ரில் நடக்குது. பே ஆஃப் பெங்கால் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் நடத்துறாங்க. அது எப்போ நடக்குதுன்னா, அதே 30 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் நடக்குது. இது அறிவிப்பு வந்த அதுக்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது. மிகப்பெரிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ், பூட்டான், மயன்மார், சைனீஸ் பார்டர்ல அந்த சைடில், நார்த் ஈஸ்ட் சைடில் ஏர்ஃபோர்ஸ் மட்டுமே நவம்பர் 6 முதல்
ஜனவரி 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் நடக்குது. இந்த நோ டேம்னு சொல்லுவாங்க, NOTAM, நோ டேம் வார்னிங் அப்படின்னு ஒரு கொடுப்பாங்க. டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மிசைல் டெஸ்ட்டோ ஏதாவது ஒரு போர் ஒத்திக்கு பார்த்தா கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் எந்த விமானப்படையும் எந்த விதமான கப்பலோ எந்த விதமான மக்கள் நடமாட்டமோ அந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த சைடில் வந்து போர் ஒத்திகை நடந்துட்டு இருக்கும். இது மூணுமே ஒரே டைம்ல நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஹைடெக்காக நடக்குது. ரொம்பவும் என்ன சொல்வது, ஒரு இன்னோவேஷன், ஒரு நாட்டில் உள்ள இன்வைட் பண்ணுறதுக்கான ஒத்திகை மாதிரி நடக்குது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சேவிங் பிரைவேட் ரயன்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதல் காட்சிட்டு பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து அப்படியே வந்து சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஒரு கடல் ஓரத்தில் வந்து உள்ள கப்பலில் வந்து அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி ஒத்திகை நடக்குது. அதுக்கான வீடியோ இப்போ நீங்கள் பாருங்க. இது எல்லாமே நடத்திட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து திக்குமுறை ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு டிசிஷனா இல்லை நிஜமாவே இந்தியா ஒத்திகை பார்க்குதா? ஏன்னா இந்த மாதிரி ஒத்திகையில் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4-6 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து முடிவு செஞ்சு இப்போதான் அது பண்ண போகிறோன்றது தெளிவுபட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து உடனே செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க நாட்டிலே வந்து ரொம்ப ப்ரெஷர், அவங்க மீடியாலேருந்து ரொம்ப ப்ரெஷர் வந்ததுனால பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா, நாங்களும் வந்து ஒரு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 2 நேற்றுலேருந்து 5 3 நாள் மட்டும் ஒரு சின்னதாக ட்ரில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரு ட்ரில் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு கூட அந்த ட்ரில் முடியுது. முக்கியமாக வந்து நவம்பர் 3 இன்று முதல் தான் வந்து மிக தீவிரமான ட்ரில் நடக்க போகிறது அடுத்த 10 நாளைக்கு. அதாவது நடக்க போகிற இடம் வந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான். இது வந்து பாகிஸ்தானுக்கு குறி வச்சு நடக்க போகிற ஒரு விஷயம். ஓகே, பே ஆஃப் பெங்கால் ஏன் நடக்குது? நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அது யாருக்கு குறி வைக்கப்படுகிறதுனா, பங்களாதேஷ்க்கு ஒரு சிக்னல் கொடுக்குறோம், நாங்கள் ஒரே டைம்ல 2 பேரையும் டேக்கிள் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல். டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷை வந்து இந்தியா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு வந்து நேவிக்கு தேவைப்படும் நேரம் வந்து 45 நிமிஷம். ஆமாம், 45 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம நேவி வந்து பங்களாதேஷை வந்து முழுசாக ஆக்கிரமிப்படுத்தணும். அதாவது நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் சைனீஸ் பார்டர் சைடில் ஒரு எக்ஸசைஸ் நடக்குது. ஏன் இது நடக்குதுன்னா, சைனா வந்து அவங்களுடைய சைடில் வந்து திபெத் இல்லை, ஆக்கிரமிப்பு திபெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பில்டப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட்ரனில் 18 விமானங்கள் இருக்குது. 36 ஸ்குவாட்ரன், அதாவது 36 விமானம் நடத்தக்கூடிய ஒரு ரன்வேவும் அதற்கான ஒரு பார்க்கிங் ஏரியாவும் ஷெல்டரும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டு வரதா வந்து அக்டோபர் 20 25 வந்து ஒரு நியூஸ் வந்தது, நிறைய மீடியாலே வந்திருக்கும். அதுக்கு பதிலடி கொடுக்க தான் நம்ம இதை பண்ணுறோம் சைனாக்கும். இது என்ன இந்தியா சொல்ல வருதுன்னா, நாங்கள் ஒரே டைமில் 3 பேரையும் எதிர்கொள்ளிய சக்தி, திராணி, தைரியம், கேப்பபிலிட்டி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்குன்றது நம்ம இதில் உறுதிப்படுத்துகிறோம். இது வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைட்லேயும் சரி, நிறைய பேர் சைட்லேயும் ஏன் இந்த டைமில் நடக்குதுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா எப்பவுமே பாகிஸ்தானோட போர் போனது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆல்வேஸ் பீன் இந்த விண்டரில் தான் பண்ணுவாங்க. நவம்பர், டிசம்பர் தான் நடந்துச்சு. அது முக்கியமான உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1971 வாரம் ஆரம்பிச்சது டிசம்பர் 6 தான். கார்கில் வாரம் ஆரம்பிச்சதும் வந்து டிசம்பரில் ஆரம்பிச்சது, முடிவு வந்து மேலே முடிஞ்சது 6 மாதம் கழிச்சு. எப்போ தெரிய வந்து ஊடுருவல் வந்தது. ஸோ அதற்காக இதை ஒத்திக்கப்படுகிறதா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சில டைமில் வந்து வார் கேம்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் வந்து லைக் ஏ செஸ் கேம். உங்களுக்கு ஒரு காய் நகர்த்தும் போது இந்த காய் தான் உங்களை நவுத்துறான்னு தெரியாது, ஆனால் பின்னாடி என்ன மூவ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியுது. ஒரு டெலியூஷனா, இல்லை டைவர்ஷனா, இல்லை நிஜமாகவே ஒரு எச்சரிக்கையா, இது வந்து காலம்தான் பதில் சொல்லும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த உலகத்தை திருப்பி போடக்கூடிய 2 புதிய வெப்பன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சானிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிசைல். அதனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிக் SSC-X9 என்று அழைக்கப்படுகிறது. ரஷ்யாவால், நாட்டோ மற்றும் அமெரிக்காவால் இதுக்கு பெயர் வைக்கப்பட்டது வந்து ஸ்கைஃபால். நீங்கள் படம் கூட நிறைய பார்த்துருக்கோம், 2003 ஜேம்ஸ் பாண்ட் படம்.
ஸ்கைஃபால்ஸ்னா இந்த உலகம் அழிய போகுது, ஸ்கைஃபால்னா அப்படியே மொத்தமாக அழிய போடுறதுக்கான ஒரு இது. இந்த மிசைல் என்ன எப்படிப்பட்ட மிசைல்னா, இந்த மிசைல் வந்து ரஷ்யா வந்து இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, கிட்டத்தட்ட 50 வருடங்களாக மிக தீவிரமா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அப்படி என்ன, இந்தியா கிட்டே சூப்பர் சோனிக் இருக்கு, அமெரிக்கா கிட்டே சூப்பர் சோனிக் இருக்கு. சூப்பர் சோனிக் மிசைல் இது என்ன வேணும்னா, ஒரு சூப்பர் சோனிக் மிசைல்ல நியூக்ளியர் வாரட்ஸ், அதாவது அணு ஆயுத குண்டுகளை ஏந்தி மற்ற நாடுகள்ல செலுத்தி அழிக்கலாம். ஆனா அது எடுத்து செல்லக்கூடிய மிசைல் வந்து ஒரு இன்ஜின் இருக்கும். அது இன்ஜின் வந்து நார்மலா ஃபியூல்ல போகும். ஆனா இந்த ஒரு மிசைலுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் ஃபியூலே வந்து நியூக்ளியர் ஃபியூலில் நியூக்ளியர் மிசைல் செலுத்துறாங்க. இது வந்து ஒரு எப்படிப்பட்ட விஷயம்னா, இது எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்க புல்கேரியா ஒரு நாடு, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த யுக்ரைன் வரல, அதுவும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அந்த நாட்டில இருந்து டெஸ்ட் பண்ணாங்க. அது எப்படி போச்சுன்னா, இந்த உலகத்தையே ஸ்பேஸ் மூலமா 15 ஹவரா மேலே சுத்திக்கிட்டே இருக்கும். அதற்கு 15 ஹவர்களும் ஓடும், 24 மணி நேரம் ஓடும், கணக்கடங்காக ஓடும். இதை வந்து ட்ராக்கும் பண்ண முடியாது, ட்ராக் பண்ணாலும் ஹிட் பண்ண முடியாது. இது நினைச்சப்போ எந்த நாட்டில் ஒன்னா இது பாம்பை வந்து செலுத்தலாம். ஒரு வாட்டி எதை சொல்லுவோம், பிரம்மாஸ்திரம் மாதிரி, ஒரு வாட்டி செலுத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நோ ஒன் கேன் ஸ்டாப் இட். இது எப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தும்னா, இப்போ வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாவில் வந்து இந்த பாம்பு விழுது வச்சு, சென்னை போன்ற மும்பை போன்ற நகரங்கள் விழுது வச்சுக்கோங்க. இது பாம்பு வந்து விழுந்த உடனே எப்படி பண்ணும்னா, நெருப்பு பொறியா வராது, ஃபயர் பாலா வராது, அந்த கோஸ்டையே வந்து அப்படியே இந்த சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போயிடும். சென்னையே இருக்காது. ஒரு அழிவு இருந்தா நீங்க வந்து நாளைக்கு பிற்காலத்தில் பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த ஊரே இல்லாத மாதிரி ஆயிடும், ஃபுல்லாக தனியாயிடும். நான் கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சம்மரின், நியூக்ளியர் பவர் சம்மரின் வந்து அவங்க 10,000 டன்ஸ்க்கான ஒரு சம்மரின் வந்து அக்டோபர் 30 வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினே வந்து இது சொல்லியிருக்காரு. அக்டோபர் 21 இந்த மிசைல் டெஸ்ட் பண்றாங்க. 10 நாள்ல திருப்பியும் 10வது நாள்ல உலகத்தின் மிக மோஸ்ட் பவர்ஃபுல் சம்மரினை டெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து டார்பிடோ, சூப்பர் கேப்பபிள் டார்பிடோ எப்படின்னா, இப்போ வந்து மிசைல்ஸ் போகுது, லேண்ட்ல இருந்து ஃபயர் பண்ண மிசைல்ஸ், ஃபைட்டர்ல இருந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கு. இப்போ சம்மரின் ஷிப்ஸ்ல இருந்து போறதுக்கு பேர் வந்து டார்பிடோ. அந்த டார்பிடோ வந்து நியூக்ளியர் பவர் அதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது எங்க இருக்குன்னு ட்ராக்கும் பண்ண முடியாது, ரொம்ப ஆழத்துல இருந்து எந்த நாட்டு ஒன்னா தாக்கக்கூடியது. கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. பட்டதுல இருந்து அடுத்த நாளே அக்டோபர் 31 அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து அவரை வந்து நாங்க ரொம்ப பாசமா, எப்படி ராகுல பப்புன்றோமோ அவரை வந்து டப்புன்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண போறோம். அமெரிக்கா வந்து கடைசியாக 1995 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர் அந்த கல்ஃப் வார் 1991 கல்ஃப் வாருக்கு அப்புறம் முடிஞ்ச பிறகு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. 30 வருஷமா அவங்க நியூக்ளியர் டெஸ்டே பண்ணாம இருக்காங்க. இப்போ அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. Nuclear weapons. I'm saying that we're going to test nuclear weapons like other countries do, yes. But the only country that's testing nuclear weapons is North Korea. Well, China and Russia are not. No, Russia's testing So nuclear weapons. my understanding And China's testing them too, you just don't know about it. that would be certainly. எதிரி என்ன பண்றானோ எதை சொல்லுவாங்க, எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறோம் அதை நம்மளும் எடுக்கணுன்றதுக்கு இது அவங்க நாட்டிலேயே பெரிய பிரச்சனையா உண்டாயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 4-5 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு சம்பளம் தரவில்லை. சீரியஸாகவே நம்ப முடியல. வேர்ல்டு சூப்பர் பவர் பணக்கார நாடு, அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்க 2-3 மாசமா. The controllers got 90% of one payment, 80 to 90% of one payment. They missed the second paycheck. On Thursday, they get an email pay stub that'll show what their next payment is going to be. So this Thursday, they'll get an email that shows that their pay stub is a big fat zero. Many of the controllers said, a lot of us can navigate missing one paycheck. அமெரிக்கா சூப்பர் பவரா இல்லையான்ற ஒரு தனி பதிவாக நான் போடலான் இருக்கேன். அது பிற்காலத்தில் நான் போடுறேன். இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதின் வந்து டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் வந்து ஒரு இந்தியாவுக்கு வராரு. அதற்கு முன் நிறைய டீல்ஸ் சைன் ஆகும்னு சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான டீல்ஸில் வந்து 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் Su-57E எக்ஸ்போர்ட் வேரியன்ட் வந்து இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு ஃபுல் டோட்டல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவிலே செய்யப்படக்கூடாது. 80% இந்தியாவிலே செய்வாங்க. அது 114 150 விமானங்கள் இந்தியா வாங்குறதா ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருக்கு.
ரஃபால் வந்து 114 வாங்குறதா பிரான்ஸ்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை வந்து ஏன் தடங்களை ஏற்படுத்துனா, பிரான்ஸ் வந்து 60% பண்றதா சொல்லியிருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டிஓடி. ஆனால் 40% தான் பண்றதா சொல்லியிருக்கு. இந்தியா வந்து சொல்றது மினிமம் 70% கொடுத்தாதான் நாங்கள் அந்த டீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். இது ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டே இருக்கு. இது ஒரு செஸ் கேம் மாதிரி போயிட்டு இருக்கு. எது இந்தியா சைன் பண்ணும்? முழுசா 5th ஜென்ரேஷனுக்கு போகுமா, இல்லை 114 ரஃபால் வாங்கிட்டு இதுவும் ஒரு 110 Su-57E வாங்குமான்றது இன்னும் சில மாதங்கள்ல தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் இந்த வருட இறுதிக்குள்ள தெரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். இது இடையில வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 கோலாலம்பூர் மலேசியா கேபிட்டல்ல ஒரு யாரும் எதிர்பாராத விதமா இந்திய ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அது அவங்க நாட்டில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் வார்ன்னு சொல்றாங்க, அவருக்கு இடையில 10 வருடங்களுக்கான நெக்ஸ்ட் 10 வருடங்களுக்கான போர் டிஃபென்ஸ் டீல், அதாவது போர்கள் வாங்குறதுக்கு ஒரு வெப்பன்ஸ் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. Defense Minister Rajnath Singh and the US Secretary of War Pete Hegseth exchanged an agreement on the framework for the US-India major defense partnership. In fact, Defense Minister Rajnath Singh said that he had a fruitful meeting with his US counterpart, Secretary of War in Kuala Lumpur, and they signed the 10 years framework. இந்த அக்ரிமெண்ட் ஏன் போடப்பட்டிருக்குன்னா, இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகிற பொருட்களை வாங்குறது, எந்த வெளிநாட்டு பொருள் வாங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு அது இந்தியாவிலே தயாரிக்கிற மாதிரி பார்க்குது. 10 வருடங்களுக்கு கழிச்சு இந்தியா முழுமையாக எந்த ஒரு விமானங்களோ, முக்கியமா இப்போது நம்மள்கிட்ட இப்போ பிரச்சனையா இருக்கிறது வந்து 5th ஜென்ரேஷன் விமானங்கள், 4.5 ஜென்ரேஷன் விமானங்கள், ரஃபால் போன்ற F-35, சுகோய், Su-57E போன்ற விமானங்கள் நம்ம கிட்ட இல்லை. நம்ம செய்யலும் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ 10 வருடங்கள் இதெல்லாம் நம்ம 35 அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதற்குள்ள எவ்வளோ முடியுமோ அதை வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்குள்ள செல் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். ட்ரேட் வார் போகுது, ட்ரேட் டேரிஃப்லாம் போடுறாங்க, இருந்தாலும் இதுவும் நடக்குது. இந்தியாவோட பவர் எங்க இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன முக்கியமா பேசப்பட்டதுன்னா, ஜி இன்ஜின்ஸ் டெலிவரி, நம்மளுடைய தேஜஸ் MK1 MK2 2 விமானங்கள், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட போர் விமானங்கள், 4+++ போர் விமானங்கள். ஆனால் முக்கியமானது இன்ஜின். நம்ம இன்ஜின் தயாரிக்கல, அதனால தான் நம்ம வந்து தடுமாறும். முக்கியமானது இன்ஜின் தான் ஹார்ட் ஒரு ஜெட் ஃபைட்டருக்கு. அது நம்ம தயாரிக்க, அது ஜி கம்பெனியோட நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் 200 இன்ஜின்ஸ்க்கு. அது வந்து லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் அர்த்தம், நம்மனா இந்த கதி தான் ஆகுன்றதுக்கான விஷயம். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அது தவிர முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா MQ-9 Predator ட்ரோன்ஸ், அட்டாக் ட்ரோன்ஸு, அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒரு 12 வாங்குறது, எக்ஸ்ட்ரா வாங்குறதா இருக்காங்க. சினாக் ஹெலிகாப்டர்ஸ், ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ், P-8I சர்வீலன்ஸ் மற்றும் அட்டாக் ஏரோப்ளைன்ஸு, MH-60R ரோமியோ நேவிக்கு செகண்ட் பேட்சுக்கான அக்ரிமெண்ட் போடலாம் அடுத்த சில வருடங்களில். அது 10 வருடங்களுக்குள்ள டெலிவரி பண்ணுறதா இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு. இதுதான் இப்போதைக்கான முக்கியமான உலகத்தில் நடக்கிற டிஃபென்ஸ் செய்திகள். நன்றி, ஜெய்ஹிந்த்.